ஹலோ வெல்கம் டு தமிழ் கேம்பஸ் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரேஷன் கார்டில் உள்ள குடும்பத் தலைவர் பெயரை எப்படி மாற்றுறது, அதேமாதிரி குடும்பத் தலைவர் ஃபோட்டோவை எப்படி மாற்றுறது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டிஎன்பிடிஎஸ் இந்த வெப்சைட் வந்துக்கோங்க. இந்த வெப்சைட்டோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இது ஓப்பன் ஆனதும் இதில் ஃபஸ்ட்டே பயனாளர் நுழைவு அதை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்கள். எந்த ரேஷன் கார்டில் சேஞ்ச் பண்ண போகிறீங்களோ அந்த ரேஷன் கார்டில் லிங்க் பண்ண மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிட்டு கீழே உள்ள கேப்சா கூட கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிட்டு பதிவு செய் அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் என்ட்ரு பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபியை இதில் என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிட்டு பதிவு செய் அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்க. இதில் ரைட் சைடில் உங்கள் ரேஷன் கார்டோட டீட்டெயிலாக இருக்கும். லெஃப்ட் சைடில் கீழே வந்தீங்கன்னா அட்டை பிறழ்வுகள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து இதில் புதிய கோரிக்கை அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த பேஜில் சேவையை தேர்வு செய்யும் அது கீழே உள்ள தேர்ந்தெடுக்கும் அதை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன சேஞ்சஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத இதில் செலக்ட் பண்ணணும். நம்ம குடும்பத் தலைவர் உறுப்பினர் மாற்றம் அதை தான் பண்ண போகிறோம். அதனால் குடும்பத் தலைவர் உறுப்பினர் மாற்றம் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து கீழே உங்கள் ரேஷன் கார்டில் இருக்க எல்லாரோட நேமு, அவங்களோட உறவு முறை, பாலினம், வயது இதெல்லாமே கொடுத்துருப்பாங்க. ரைட் சைடில் குடும்பத் தலைவர் ஃபோட்டோ கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த ரேஷன் கார்டில் ஃபஸ்ட்டு நேமில் உள்ளவங்க தான் குடும்பத் தலைவராக இருக்குது. இப்போ நான் இதை மாற்றிட்டு ரெண்டாவது நேம் உள்ளவங்கள குடும்பத் தலைவராக மாற்ற போகிறேன். இப்போ நீங்கள் யாரை குடும்பத் தலைவராக மாற்ற போகிறீங்களோ அவங்களுக்கு நேராக உள்ள அந்த பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நடவடிக்கை அது கீழே பென்சில் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு உறவு அதில் குடும்பத் தலைவர் ஃபேமிலி ஹெட் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஃபஸ்ட்டு குடும்பத் தலைவராக இருந்தாங்களா அவங்களோட ரிலேஷனை குடும்பத் தலைவர்லேருந்து மாற்றணும். இப்போ அவங்களுக்கு நேரம் உள்ள அந்த பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு உறவில் இப்போ நீங்கள் கரண்டாக அதாவது இப்போ யாரை குடும்பத் தலைவராக மாற்றினீங்களோ அவங்களுக்கு இவங்க என்ன உறவு வரணும் அப்படிங்கிறத அந்த உறவு முறையில் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அந்த டிக்கை கிளிக் பண்ணிடுங்க. அடுத்து குடும்பத் தலைவரோட ஃபோட்டோவை மாற்றணும். ஸோ ஃபோட்டோ மாற்றுறதுக்கு இதில் 2 ஆப்ஷன் இருக்குது. பதிவேற்றம், பிடிப்பு படம்னு. பிடிப்பு படம் இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைல் கேமரா ஓப்பன் ஆகும். ஒருவேளை லேப்டாப் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் லேப்டாப்பில் உள்ள கேமரா ஓப்பன் ஆகும். இது மூலமாக டைரெக்டாக நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோவை இதில் அப்லோட் பண்ணிக்கலாம். பதிவேற்றங்கிறது ஆல்ரெடி நீங்கள் சேவ் பண்ண ஃபைலை இதை அப்லோட் பண்ணுறது. அதேமாரி நீங்கள் அப்லோட் பண்ணுற அந்த ஃபோட்டோ ஃபைலு ஜேபிஜி, பிஎன்ஜி இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். 5 MBக்கு உள்ளதாக இருக்கணும். இப்போ பதிவேற்றம் அதை நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ புதுசாக யாரை குடும்பத் தலைவராக மாற்றிருக்கணும் அவங்களோட ஃபோட்டோவை இதில் அப்லோட் பண்ணிக்கிறேன். இப்போ குடும்பத் தலைவர் ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணியாச்சு. அடுத்து கீழே காரணம் செலக்ட் பண்ணணும். அதாவது எதுக்காக அந்த குடும்பத் தலைவரை மாற்றுறீங்க அப்படிங்கிற ரீசன் இதில் செலக்ட் பண்ணணும். காரணம் அதுக்கு நேரில் தேர்ந்தெடுக்கும் அதை கிளிக் பண்ணி வீடியோவில் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி உங்களோட குடும்பத் தலைவர் அதாவது ஹஸ்பண்டு வெளியூரில் வேலை வைக்கிறாங்க, அவங்களால அடிக்கடி வர முடியலை, இல்லைனா காலையில் போய்ட்டு ஈவினிங் தான் வராங்க, அதனால் ரேஷன் கடைக்கு அடிக்கடி வர முடியலை, இதே மாதிரி ரீசனு. அதேமாரி உங்களோட குடும்பத் தலைவர் வயசானவங்க, அதனால் ரேஷன் கடைக்கு அடிக்கடி வர முடியாது, இதே மாதிரி ரீசனாக இருந்தால் இந்த காரணத்தில் இதர அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் இதுக்குள்ளே டாக்குமெண்ட்டை செலக்ட் பண்ணணும். இதுக்கு ஆவண வகையை தேர்ந்தெடுக்கும் அதை கிளிக் பண்ணி ஆதார் அட்டை அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆதார் அட்டை செலக்ட் பண்ணிட்டு சூஸ் ஃபைல் அதை கிளிக் பண்ணி இப்போ நீங்கள் யாரை குடும்பத் தலைவரை நியமிச்சிருக்கீங்களோ அவங்களோட ஆதார் கார்டை இதில் அப்லோட் பண்ணணும். அவங்களோட ஆதார் கார்டு பிஎன்ஜி, ஜிஏஎஃப், ஜேபிஇஜி, பிடிஎஃப் இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். அதேமாதிரி 1 MBக்குள்ளே தான் இருக்கணும். அவங்களோட ஆதார் கார்டு அப்லோட் பண்ணிட்டு பதிவேற்று அதை கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி இதர அது கீழே ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸில் எந்த ரீசனுக்காக நீங்கள் குடும்பத் தலைவரை மாற்றுறீங்க அதை டீட்டெயிலாக இதில் கொடுக்கணும் நீங்கள். ஸோ நான் வீடியோவில் ஃபஸ்ட்டு சொன்ன 2 ரீசனாக இருந்தால் இதேமாரி நீங்கள் தமிழில் டைப் பண்ணிடுங்க. இதில் காரணம் அது கீழே உள்ள பாக்ஸில் இதேமாரி தமிழில் டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிவிட்டு பதிவேற்று அதை கிளிக் பண்ணி உங்களோட டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணிடுங்க. இல்லை 2வது ரீசனாக இருந்தால் வீடியோவில் சொன்ன 2வது ரீசனாக இருந்தால் அதாவது குடும்பத் தலைவர் வயசானவங்க, அவங்க திடீர்னு இறந்துட்டாங்க, அவங்களுக்கு பதிலாக இன்னொரு குடும்பத் தலைவரை நீங்கள் நியமிக்கணும் அப்படின்னா இதில் இறப்பு சான்றிதழ் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது இல்லாமல் 3வது ஒரு ரீசன் இருக்குது, டைவர்ஸு. சில டைமு குடும்பத் தலைவர் டைவர்ஸ் பண்ணி போயிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு பதிலாக இன்னொருத்தங்க குடும்பத் தலைவராக பொறுப்பேற்கணும் அப்படின்னா விவாகரத்து ஆவணம் அதை செலக்ட் பண்ணி டைவர்ஸ் சர்டிஃபிகேட்டை இதில் அப்லோட் பண்ணணும். இப்போ இதில் குடும்பத் தலைவர் இறந்துட்டாங்க, அதனால் நான் இறப்பு சான்றிதழ் அதை செலக்ட் பண்ணிக்கிடுதேன். மற்ற ஆவணங்கள் அதுலேயுமே இறப்பு சான்றிதழை செலக்ட் பண்ணிக்கிடுதேன். செலக்ட் பண்ணிட்டு சூஸ் ஃபைல் கொடுத்து இறந்தவங்களோட டெத் சர்டிஃபிகேட்டை இதில் அப்லோட் பண்ணணும். இந்த சர்டிஃபிகேட்டும் 1 MBக்குள்ளே தான் இருக்கணும். ஜேபிஇஜி, பிஎன்ஜி, பிடிஎஃப் அந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். அப்லோட் பண்ணிட்டு பதிவேற்று அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இணைக்கப்பட்ட ஆவணம் பதிவேற்றப்பட்டது அப்படின்னு மெசேஜ் வந்துட்டு. ஸோ இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒன்று, இதேமாதிரி டெத் சர்டிஃபிகேட் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். அதாவது ஒரே ஃபைலில் ஒரே பேஜில் 3 டாக்குமெண்ட் இருக்கணும். ஃபஸ்ட்டு இறந்தவங்களோட டெத் சர்டிஃபிகேட்டு, அடுத்து இறந்தவங்களோட ஆதார் கார்டு, அடுத்து இப்போ ரீசெண்டாக யாரை குடும்பத் தலைவராக போட்டிருக்கீங்களோ அவங்களோட ஆதார் கார்டு. இந்த 3மே ஒரே டாக்குமெண்ட்டில் ஒரே பேஜில் இருக்க மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு அப்புறம் இதை நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். இந்த 3 டாக்குமெண்ட்டே வச்சா தான் உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகாமல் உடனே ஓகே ஆகும். இப்போ மறுபடியும் இந்த பேஜில் கீழே வாங்க.
கீழே வந்தீங்கன்னா உறுதிப்படுத்துதல் அப்படின்னு கொடுத்து ஒரு செக் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து கீழே பதிவு செய்ய அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ அடுத்த பேஜில் தங்களது கோரிக்கை வெற்றிகரமாக பதிவு செய்யப்பட்டது, குடும்பத் தலைவர் உறுப்பினர் மாற்றம் அப்படின்னு போட்டு குறிப்பு எண்ணு போட்டு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்துருப்பாங்க. இந்த நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பரை வச்சு உங்களோட ரிக்வெஸ்ட்டு இப்போ என்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதேமாரி இந்த டெத் சர்டிஃபிகேட் வச்சு அப்ளை பண்ணும்போது ஒரே நேரத்தில் அவங்களோட பேரை ரிமூவ் பண்ணிடுவாங்க, குடும்பத் தலைவரே மாற்றிடுவாங்க. நீங்கள் 2 டைமே பண்ண தேவையில்லை. ஏன்னா குடும்பத் தலைவரை ஃபஸ்ட்டு மாற்றிட்டு அப்புறம் இறந்தவங்களோட நேமை ரிமூவ் பண்ண தேவையில்ல. இப்போ இந்த ரெஃபரன்ஸ் நம்பரை வச்சு எப்படி ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறேன்னு பார்க்கலாம். இப்போ இந்த டிஎன்பிடிஎஸ் இந்த வெப்சைட்டோட ஹோம் பேஜ் வந்துக்கோங்க. வந்துட்டு பயனாளர் நுழைவு அதை கிளிக் பண்ணி உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணி ஓடிபி என்ட்ரு பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் உள்ள அட்டை பிறழ்வுகள் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் கோரிக்கை வகை மாற்றம், என்ன கோரிக்கை கொடுத்தீங்க, எந்த ஒரு ரெஃபரன்ஸ் நம்பரு இப்போ என்ன நிலைமையில் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஆவண சரிபார்ப்புக்காக வெயிட்டிங்கில் இருக்குது. நீங்கள் இதை ஒரு 3 days 4 days ஒன்ஸு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த ரெஃபரன்ஸ் நம்பரை வச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.